இன்னைக்கு வந்து நம்ம வீட்லயே சிம்பிளா எப்படி ஹேர் கட் பண்ணலான்னு பார்க்கலாம். பொதுவா ஒரு 3, 4 மாசத்துக்கு ஒரு தடவ வந்து நம்ம ஹேர கட் பண்ணி விடணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ப்ளிட் எண்ட்ஸ்லாம் வந்துனா ஹேர் ரொம்ப டேமேஜ் ஆயிரும் பார்த்துக்கோங்க. அதனால ஒரு 4 மாசத்துக்கு ஒரு தடவ நம்ம ஹேர கட் பண்ணி விட்டுக்கலாம். நான் ஹேர் கட் பண்ணி ஒரு 4 மாசம் இருக்கும் பார்த்துக்கோங்க. இன்னைக்கு வந்து நான் ஹேர் கட் பண்ண போறேன். நம்மளுக்கு இந்த லேயர் கட்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. அதனால வந்து நார்மலா தான் பண்ண போறேன் பார்த்துக்கோங்க. அதுக்கு நீங்க நேர் உச்சி எடுப்பீங்கன்னா, நேர் உச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து சைடு உச்சி எடுப்பேன் பார்த்துக்கோங்க. சைடு உச்சி எடுத்து நல்லா முடிய தெத்து இல்லாம வலிச்சுக்கலாம். அதனால தெத்தெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம நார்மலா அந்த ஹேர் பேண்ட் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாரி ஹேர் பேண்ட போட்டுக்கலாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா முடி பாதியில இன்னொரு ஹேர் பேண்ட் போடணும். நம்ம ஹேர் கட் பண்ணும் போதுல வந்து ஆயில் இருக்கக்கூடாது. நல்லா ஷாம்புலாம் போட்டு வாஷ் பண்ணிட்டு தான் ஹேர் கட் பண்ணணும். அப்பதான் நம்மளுக்கு கரெக்ட்டா வரும் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ஹேர் பேண்ட் போட்டதுக்கு அப்புறமா இன்னொரு ஹேர் பேண்ட முடி பாதியில வந்து போடணும் பார்த்துக்கோங்க. நம்ம ஹேர் பேண்ட் போடும்போதுல அப்பப்போ சீப்ப வச்சு சீவிக்கலாம். அப்பதான் முடி வந்து தெத்து இல்லாம இருக்கும் பார்த்துக்கோங்க. 2வது ஹேர் பேண்டும் போட்டதுக்கு அப்புறமா நம்மளுக்கு எவ்வளோ முடி வெட்டணுமோ அந்த அளவுக்கு இன்னொரு ஹேர் பேண்ட போடணும் பார்த்துக்கோங்க. அத வந்து நல்லா டைட்டா போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு முடி வெட்டணுமோ, அந்த அளவுக்கு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பார்த்துக்கோங்க. பண்ணிட்டு ஹேர வந்து கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கே தெரியும் ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. அதுக்கேத்த மாரி நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து எனக்கு ஏத்த மாரி நான் கட் பண்ணிட்டேன் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். அந்த கட் பண்ண முடிய வந்து நல்லா ஒரு மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சா முடி வந்து நல்லா வளரும்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். வீட்லயே சிம்பிளா ஹேர் கட் பண்ணியாச்சு.